இந்த பயன்படுத்தப்படாத கழுதை அல்லது பயன்பட்ட ஆண்டவருக்காய் பயன்படுத்தப்பட்ட இந்த கழுதையை குறித்து நாம் பார்த்து இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். ஏன் ஆண்டவர் கழுதையின் மேல் போனார், இந்த கழுதையின் மேல் போனதற்கு உண்டான அடையாளம் என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். இப்ப நாம் வாசிச்ச வசனத்துல மத்தியில வாசிங்க சொன்னோம், எழுதப்பட்டது நிறைவேறும்படி. அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமை பார்த்து, அந்த பட்டணத்தை பார்த்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி உன்னிடத்தில் வருகிறார். எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை, தீர்க்க தரிசன வசனத்தை கூட வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்பதாகவே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. எருசலேமுக்குள் ஒரு ராஜா வரப்போகிறார், அவர்தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் மீட்க போகிற, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்போகிற ஒரு ராஜா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், ஓ இந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுது, முறை ஒரு ராஜா கழுதையின் மேல ஏறி என் பட்டணத்திற்குள் வருது. ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜன அங்க இருக்கிற யூதர்களை ஆண்டு கொண்டு இருப்பது யூதர்கள் அல்ல, வெளியில இருந்து வந்திருக்கிற ரோமர்கள், அவங்கதான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சியை நீக்கி ஒரு புதிய ராஜா எருசலேமிலே உருவாக வேண்டும். ஒரு புதிய ராஜாவுடைய அடையாளத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல ஏறி உள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இப்போ தன் ராஜா என்று வெளிப்படுத்துவதற்கு, இஸ்ரவேலுக்கு தன்னை ராஜாவாய் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கழுதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் என்கிற ஒரு கழுதை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏன் எங்கேயோ இருந்த நம்ம இரண்டு மனசோடு கூட இங்க போலாமா அங்க போலாமா, இது கடவுளா அது கடவுளா, நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல, எங்கேயோ கட்டப்பட்டு இருந்த நம்ம அவிழ்த்து கொண்டு வந்து நம்மேல் ஆண்டவர் அமர்ந்தபடியினால நமக்கு ஒரு வரவேற்பு. ஆண்டவர் ராஜா என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்மேல் அவர் அமர்ந்ததினால், நம்மேல் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த அபிஷேகத்தை கொடுத்ததுனால நம் மூலமாய் அவர் ராஜா என்பதை உலகத்திற்கு அறிவிக்கிறார். அவர் நம்மேல் அமர்ந்ததினால் நமக்கு இந்த ஆசீர்வாதமும் நன்மையும் மேன்மையும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஊர்ல இருக்கிறவங்களா இடத்துல துணி என்ன பண்றா, கழுதை மேல, இதுவரைக்கும் முச்சந்தில கட்டப்பட்டிருந்த கழுதை, இதுவரைக்கும் ஒன்றுக்குமே உதவாத கழுதை. கழுதையோட பயன்பாடுகள் என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச பயன்பாடுகள் சொல்லுங்க. எதுக்கு கழுதையை பயன்படுத்துறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது பொதி சுமக்கிறதுக்காக. சரி, அந்த காலத்துல கழுதை என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம். இன்றைக்கு ஒரு வாகனம் எப்படி வச்சிருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு கார் எப்படி வச்சிருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு பைக், அந்த மிடில் ஈஸ்ட்ல நான் சொல்றது. இப்ப நம்ம ஊர்ல வந்து மாட்டு வண்டி வச்சிருந்தா ரெண்டு மாடு பூட்டி ஏறு விழுதா அவன் பெரிய பணக்காரன். இல்லையா? மாடு பூட்டி ஏறு விழுதா, ஏன்னா மனுஷங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஏற பிடிச்சி அழுத்திட்டு ஒரு அம்மா பின்னாடி 2 பேர் நிப்பாங்க, ஏர்ல நிப்பாங்க, ஒரு ஆள் இழுத்துட்டு போகணும். அப்போ அவங்க ஏழ்மையான குடும்பத்தை. இதே மாடு வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பெரிய பணக்கார். அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில கழுதை வச்சிருந்தா பணக்காரன். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ இந்த கழுதை எதற்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், ஒன்று பொதி சுமப்பதற்காக, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு தன்னுடைய பாரங்களை சுமந்து சொல்வதற்கு. இன்னைக்கு நீங்க குட்டியான வச்சிருக்கீங்க, லாரி வச்சிருக்கீங்க, டிரான்ஸ்போர்டேஷன் ஆயிடுச்சு, நிறைய பெருகிடுச்சு. அன்னைக்கு இருக்கிற பெரிய டிரான்ஸ்போர்டேஷன் என்னதுதான், குதிரை இருக்கு. ஆனா குதிரை என்ன பண்ண மாட்டாங்க, பொதி சுமக்க பயன்படுத்த மாட்டாங்க. குதிரையினுடைய வேலை என்பது வேற. குதிரை என்பது வேகமாய் ஓடுவதற்கும் போர் வீரர்கள் பயன்படுத்தப்படுவதற்கும், இதற்காக தான் குதிரை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. ஆனா ஒரு காரியத்தை நகர்த்துவதற்கோ அல்லது ஒரு காரியத்தை இங்கிருந்து வெளியே கொண்டு போவதற்கோ, ஒரு பொருளை எடுத்து கொண்டு போவதற்கோ பயன்படுத்தப்பட்ட ஒன்றுதான் கழுதை. இல்லையா? இப்ப கழுதைனா என்னது, ஒரு பொதி சுமக்கிற ஒண்ணு. இல்லையா? ஒரு பாரத்தை சுமக்கிற ஒரு பயன்பாட்டு பொருள் தான் கழுதை அந்த காலகட்டத்தில். ரெண்டாவது, இந்த கழுதை எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா, பயணப்படுவதற்காக பயன்படுத்தினாங்க. இல்லையா? ஆமீன் சொல்லுங்களேன்.
நான் சொன்ன குதிரை யார் வச்சிருப்பாங்க? பெரிய பெரிய போர் வீரர்கள், இல்ல ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? குதிரையை பயன்படுத்துவாங்க. ஆனா சாதாரண பொதுமக்கள், வெகுஜன மக்களால் பயன்படுத்தப்படுவது அந்த கழுதை. சோ அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட்டு போகணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க. அன்னைக்கு கழுதை தான் என்னது? டிரான்ஸ்போர்டேஷன். இல்லையா? ஒரு கழுதையின் மேல ஏறி, எடுத்து வாசிங்கள ஒரு வசனத்தை கூட, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12:16. இல்ல அந்த வசனம் இல்ல, 12, 11, 16 வாசிங்க. ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? ஈசாக்க கழுதின் மேல உட்கார வச்சுட்டு ஆண்டவர் காண்பிக்கிற மோரே அந்த இதுக்கு போவார், மலைக்கு போவார். மலைக்கு போயிட்டு என்ன பண்றாரு? அங்க பலியிடுவதற்காக போறாரு. நிறைய இடத்துல இந்த கழுதியை குறிச்சு வாசிக்கும். பீலையம் ஏறி உட்காந்து பயணப்பட்டு போவாரு. சோ எல்லா இடங்களிலும் பயணப்படுவதற்காக இந்த கழுதை பயன்பட்டது. ரெண்டாவது, சுமை சுமப்பதற்காக என்ன பண்ணுது? பயன்பட்டது. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, இந்த கழுதைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் வேதத்துல இருக்குது. இந்த கழுதை எதற்காக பயன்படுதான் பாருங்க. எஸ்தர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களே. அந்த கட்டளைகள் அகாசுவேந்து ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகளின் மேல் ஏறி போகிற அஞ்சற்காரர்களின் ஒரு ராஜா தன்னுடைய உத்தரவை தேசத்தில் இருக்கிற சின்ன சின்ன தளபதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணுவாரு? பிரதி எடுத்து எழுதி சீல் போட்டு அஞ்சற்காரர் கையில கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம போஸ்ட்மேன் சொல்றோம்ல, போஸ்ட்மேன் அப்ப சைக்கிள்ல வந்தாங்க, இப்ப என்ன பண்றாங்க? பைக்ல வராங்க. சோ அந்த காலகட்டத்துல போஸ்ட்மேன் எப்படி யூஸ் பண்ணிருக்கிறாங்க? கழுதையை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இல்லையா? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தகவலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த கழுதை பயன்படுது. அதே 14வது வசனத்தை வாசிங்களா. அதுலயே அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். பாருங்க, முதல் காரியம் என்ன சொன்ன? சுமக்கிறதுக்காக கழுதை பயன்பட்டது. இரண்டாவது, பயணப்படுவதற்காக இந்த கழுதை என்ன பண்ணுது? பயன்பட்டது. மூன்றாவது, அஞ்சல் வேலையை செய்வதற்காக, தகவலை பரிமாறிக்கொள்வதற்காக, தகவலை இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த கழுதையை அந்த காலத்துல பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது ஒரு காரியத்துக்காக இந்த கழுதையை பயன்படுத்துறாங்க பாருங்க. வாசிங்க ஏசாயா 30வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. பாருங்களேன், நம்ம ஊர்ல எல்லாம் நிலத்தை எதுல உழுவாங்க? எருதுகள், மாட்டை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? நிலத்தை உழுவாங்க. ஆனா அவங்க ஊர்ல கழுதையை வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்களா? நிலத்தை உழுது இருக்கிறாங்களாம். அப்போ நிலத்தை பயன்படுத்துவதற்கு, பண்படுத்துவதற்கு, நிலத்தை விளைச்சலோட நிலமாய் மாற்றுவதற்கு அந்த காலகட்டத்துல இந்த கழுதை என்ன பண்ணுதான்? பயன்படுத்தப்பட்டதா. 32வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. விதை விதைப்பதற்காக இந்த கழுதை பயன்படுத்தப்பட்டது. அப்போ இதெல்லாம் என்னது? கழுதையோட பயன்பாடு. இப்படிப்பட்ட கழுதையை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல இரு வழி சந்தியில ஒரு கழுதை, பயன்பட்ட கழுதை, ஒரு கழுதை இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு கழுதை குட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க. சோ இது கழுதையினுடைய பயன்பாடுகள் அந்த காலகட்டத்துல. சரி, கழுதையுடைய கேரக்டரை பார்த்துடலாம். கழுதை எப்படிப்பட்ட கேரக்டரோட கூட இருக்கும்? ஏன்னா ஒருத்தவங்க கட்டி வைக்கிற வரைக்கும் தான் அந்த கட்டி ஒரு எஜமானுக்கு கீழே அடங்கி இருக்கும் பொழுது அதோடைய பயன்பாடுகள் வேற. ஆனா அந்த கழுதை ஒரு எஜமானுக்கு கீழே வராத வரைக்கும் அதோடைய கேரக்டர், அதோடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடுத்து வாசிங்க. அதுவும் வேதம் சொல்லி கொடுக்கிறது. யோபு 24வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். யோபு 24:5. இதோ இந்த காட்டு கழுதை என்ன பண்ணுமா? இறை தேடுவதற்காக அதிகாலமே என்ன பண்ணிடுமா? அல்லேலூயா. அதிகாலமே எழுந்து இறையை தேடி போயிடுமா? அல்லேலூயா. இது நான் சொல்றது காட்டு கழுதை. எந்த ஒரு எஜமானுக்கும் அடங்கியிராத,
கட்டப்படாத ஒரு கழுதை, காட்டுல அலைந்து திரிகிற ஒரு கழுதை என்ன பண்ணுமா, தன்னுடைய இரையை தானே தேடிக்கொள்வதற்காக விடிவதற்கு முன்பதாக, பொழுது விடுவதற்கு முன்பதாக அதிகாலமே எழுந்து இறை தேட கடந்து போகுமா. இரண்டாவது, இந்த கழுதையை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய கிட்ட என்ன பண்ணாதான். ஆமின்னு சொல்லுங்களேன். ஒரு சிலர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். கழுதையோட குணத்துல ஒண்ணு, காலையிலேயே எழுந்தன பண்ணும், இறை தேட போயிடும். ரெண்டாவது, இந்த கழுதைய ஒருத்தவங்க கட்டலன்னா அது யாருக்குமே அடங்கவே அடங்காது. ஒருத்தவங்க இந்த கால் கட்டு போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆகாத வரைக்கும் அவங்க ஆடுற ஆட்டம் என்ன, பாடுற பாட்டு என்ன, ஓடுற ஓட்டம் என்ன, அதுக்காகவே பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டாதான் இவன் என்ன பண்ணுவான், அடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த கழுதை கடிவாளத்தின வாரினாலும், வார் என்று சொன்னால் பெல்ட், வாரினாலும் கடிவாளத்தினாலும், கடிவாளம் என்று சொன்னால் மூக்கல கட்டுற கயிறு, கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத. அப்ப கழுதிக்கு என்ன இருக்காதான், ஞானம் இருக்காதான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அது எப்பொழுது கட்டப்படுகிறதோ அன்றைக்குதான் அதுக்கு ஞானம் வரும். அது கட்டப்படாத வரைக்கும் அந்த கழுதிக்கு என்ன இருக்காது, ஞானம் இருக்காது. தான் போன போக்குல அது என்ன முடியும், மேய்ஞ்சிக்கிட்டு அது மாட்டு வாழ்ந்துட்டு இருக்கும். அது மாட்டு, அது யாரை குறிச்சும் கவலைப்படாது, எதை குறிச்சும் கவலைப்படாது. தான் வாழ்க்கை, தான் உண்டு, தான் வயிறு, தான் வாயி. அல்லேலூயா. காலையில படுக்கிறோமா, நைட்டு தூங்குறோமா, காலையில எப்படா விடியுது, விடியறதுக்கு முன்னாடி எழுந்து என்ன பண்ணிடணும், போய் சாப்பிட ஆரம்பிச்சிடணும். இதுதான் இந்த கழுதியோட வேலை. எல்லா நேரமும் சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது. எப்படா விடியும் சாப்பிடணும், எப்படா பகல் முடியும் தூங்கணும். இதுதான் அதோட வேலையே. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனம். கழுதை தன் ஆண்டவனுடைய. அப்ப நல்ல கவனிங்க, இந்த கழுதை காலையில எழுந்து வேலைக்கு போயிடும், தன்னுடைய தேவையை சந்திக்க போயிடும். ரெண்டாவது, இந்த கழுதை என்ன பண்ணும், கட்டப்பட்டால் ஒழிய இதுக்கு என்ன இருக்காது, அது ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கலன்னா, ஒரு காரியத்தை அவ கூட நின்று கத்துக் கொடுக்கலாம், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லையா? மூணாவது இங்க சொல்லுது, திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. முன்னனையும் அறியும். இந்த கழுதைக்கு நல்லா தெரியும், ஒன்ஸ் ஒருத்தவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா இவன் தான் என் எஜமான்னு நல்லா தெரியும். ஒருத்தவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, காட்டுல சுத்திட்டு இருக்கிற ஒரு மானாவாரியா இருக்கிற ஒரு கழுதையை கொண்டு வந்து கட்டிட்டாங்க அப்படின்னா கழுதைக்கு நல்லா தெரியும், இதுதான் என்னுடைய எஜமான், இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய எதிர்காலம். கழுதைக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோபு 39வது அதிகாரம் 5வது வசனம். யோபு 39வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 2வது அதிகாரம் 24வது வசனம். 24. காட்டு கழுதையை குறிச்சு சொல்றாங்க பாருங்க, தனியா சுத்திட்டு இருக்குமா. இல்லையா? யாரு கூட என்ன பண்ணாது. இப்ப மாடுனா மந்தையா மேயும், புல்லுள்ள இடங்கள்ல மாடு என்ன பண்ணும், ஒரு காக்கா கூட தனக்கு கிடைச்சிச்சுன்னா காக்கான்னு கத்தி எல்லாரையும் என்ன பண்ணிடும், கூப்பிட்டு மொத்தமா என்ன பண்ணும், சாப்பிடும். ஆனா இந்த கழுதை என்ன பண்ணுமா, தான் மட்டும்தான் சாப்பிடணும்னு விடிய கால மற்ற மிருகங்கள் எழுந்திருக்கு முன்பதாகவே விடிய காத்தால தன்னுடைய இரையை தேடி போயிடும். யாரையும் கூட்டு என்ன பண்ணாது, சேர்த்துக்காது. இருக்கிறதெல்லாம் என்னோடது. இல்லையா? இதெல்லாம் இந்த எல்லையில இருக்கிறதெல்லாம் என்னோடது. தனியாய் என்ன பண்ணுமா, சுத்துமா. இல்லையா? இப்ப வாசி குட்டி, அந்த வசனத்தை வாசி திரும்பும். தன் இச்சையின் மதவெறியிலே, இல்லையா, தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளும்படியா இந்த கழுதை என்ன பண்ணுமா, இந்த வனாந்தரத்துல சுற்றி திரியுமா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 8வது அதிகாரம் 9வது வசனம். ஓசியா 8வது அதிகாரம் 9வது வசனம். ஓசியா 8வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல், தனித்து திரிகிற
காட்டு கழுதை. இப்ப கழுதைக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இல்லையா? கழுதை எப்படி இருக்கும்? தனியா தனித்து தான் என்ன பண்ணும், தெரியும். யாரு கூட என்ன பண்ணாது, சேர்ந்து போய் மேயவே மேயாது. யாரா 4 பேர் வந்துட்டாலும் எட்டி ஒரு உதை. பக்கத்துல இந்த கழுதை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல நல்லா இருக்கிறியாடா அப்படின்னு கொஞ்சம் இப்படி பக்கத்துல வந்துட்டா, என் பக்கத்துலயாடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், எட்டி ஒரு உதை விடும். இல்லையா? என்னைக்குமே தனியா இருக்கணும் தான் நினைக்கும். யாரையும் என்ன பண்ணாது, கூட்டு சேர்த்துக்காது. தன்னுடைய இச்சையை எப்பொழுதும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நினைக்கும். இல்லையா? நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன். இல்லையா? இந்த கழுதையுடைய குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா முழுசா 100க்கு 100 சுயநலம் மிக்க ஒன்றுதான் இந்த கழுதை. ஆமான்னு சொல்லுவாங்க. அதிகாலையில எழுந்து மத்தவன் வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடியே, மத்தவன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் என்ன பண்ணிடுறேன். ஒரு புதையல் இருக்கு, ஒரு ராஜா அறிவிக்கிறாரு, ஐயோ இந்த இடத்துல ஒரு புதையல் நான் புதைச்சு வச்சிருக்கிறேன், அதிகாலையில் 5 மணிக்கு யாரெல்லாம் சீக்கிரம் போய் தோண்டி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு தண்டோரா போடுறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, நைட்டு ஃபுல்லா தூங்காம போயிட்டு அந்த புதையல் மேலே படுத்து கிடப்பீங்க. புதையல் இருக்கிற இடத்து மேல இப்ப எல்கேஜி சீட்டு வாங்குற மாதிரி நினைச்சீங்களேன், இருக்கிறது ஒரு 50 சீட்டு தான். எல்கேஜி சேர்த்து விடணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு காலில் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு சாயந்தரமே போய் கீழே நின்றுடுறாங்க. இல்லையா? எப்படியாவது இந்த ஸ்கூல்ல என் பிள்ளைய சேர்த்து விட்டாது, எவ்வளவு ஃபீஸ் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு டொனேஷன் கேட்டாலும் பரவாயில்ல, இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. பாருங்க, இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையா, சுயநலம் மிக்க ஒரு கழுதையா. கழுதையோட கேரக்டர் ஆண்டவர் சொல்றாரு, சுயநலம் மிக்கது, யாரையும் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளாது. இந்த கழுதை தனித்தே இருக்க வேண்டும் என்று நினைக்கும். இல்லையா? தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள நினைக்கும். கழுதையோட கேரக்டர்ஸ். இப்படிப்பட்ட கழுதை எப்பொழுது ஒரு எஜமானுடைய கண்ட்ரோலுக்குள் வருகிறதோ, எப்பொழுது ஒரு எஜமான் அந்த கழுதையை, காட்டில் அலைந்து கொண்டிருக்கிற அந்த கழுதையை கொண்டு வந்து கட்டி வைக்கிறானோ, கடிவாளத்தினாலே வாரினாலே கட்டி வைக்கிறானோ, அன்றைக்கு தான் அதற்கு புத்தியே வருமா. இல்லையா? ஆமீன் சொல்லுங்களேன். அன்றைக்கு தான் அதுக்கு புத்தி வரும். என்ன புத்தி வரும்? இவர் தான் என்னுடைய எஜமான். இல்லையா? இதுதான் என்னுடைய முன்னணு, இதுதான் என் வீடு, நான் இவருக்காக தான் வாழ்றேன், இவருக்காக தான் நான் உழைக்கிறேன். அது வரைக்கும் எதுக்காக வாழ்றேன், ஏன் வாழ்றேன், எங்க போறேன், என்ன செய்ய போறேன், எதுவுமே அந்த கழுதைக்கு தெரியாது. படுக்கிறது, தூங்குறது, எழுந்திருக்கிறது, சாப்பிடுறது, படுக்கிறது, தூங்குறது, தான் உண்டு, தான் வேலை உண்டு, இப்படிதான் வாழ்ந்துட்டு. ஸோ இப்படிப்பட்ட கழுதை இனத்திலிருந்து வந்த ஒரு கழுதையை தான் ஆண்டவர் தனக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமின்னு சொல்லுங்களேன். இந்த கழுதையை பத்தி பேசும்பொழுது பக்கத்துல கைப்பிடிச்சவங்க, உங்களை பத்தி சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்களேன். உங்களை பத்தி பேசுற மாதிரியே இருக்கா? ஏன் ஆண்டவர் கழுதை மேல நடந்து வந்தார்? ஏன் ஆண்டவர் கழுதை மேல ஏறி வந்தார்? ஏன்னா இந்த கழுதைக்கு இருக்கிற குணமும் உங்க குணமும் என் குணமும் ஒரே குணம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கழுதையோட குணமும் உங்க குணமும் என் குணமும் ஒரே குணம். இல்லைன்னு யாராலும் மறுக்கவே முடியாது. நிஜமானை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் தான் உண்டு, தான் வேலை உண்டு, என் வாழ்க்கை உண்டு. இன்றைக்கும் நீங்க அப்படி வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணல, வாருனால ஆண்டவர் கட்டல. இன்னும் ஏன் வேலை உண்டு, என் வாழ்க்கை உண்டு, ஏன் ஆசீர்வாதம் உண்டு, ஏன் நன்மை உண்டு, நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எனக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் இதாகணும், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ உன்னை செலுத்தி கொண்டு வேக வேகமாய் நீ ஓடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நீ திருப்பப்படவில்லை என்று சொன்னால், இன்னும் உனக்கு கட்டப்படவில்லை என்று சொன்னால், அல்லது வாரினால் நீ கட்டப்படவில்லை என்று சொன்னால், நீ கர்த்தருடைய கண்ட்ரோல்ல நீ என்ன இல்ல, இன்னும் இல்ல. சபைக்குள்ளதான் இருக்கிற, ஆனா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இல்ல, எஜமானுடைய கண்ட்ரோல்ல இல்ல. நீ இன்னும் காட்டு கழுதைதான், இன்னும் காட்டு கழுதையதான் வாழ்ந்துட்டு இருக்கிற. தன்னிச்சையாய், தான்றோண்டித்தனமாய், நான் நினைச்சதை நான் நிறைவேற்றிப்பேன், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துப்பேன், எனக்கு தெரியும் எப்படி வாழணும்னு, எனக்கு தெரியும் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி, எப்படி சம்பாதிக்கணும் எனக்கு தெரியும், என் உடம்புல தெம்பு இருக்கு, எனக்கு பலம் இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கான், கோடி கோடியா இருக்கு, ஊர்ல நிலம் இருக்கு, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, அந்த காட்டு கழுதையில ஒரு கழுதை தான் நீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காட்டு கழுதைய எவனோ ஒருவன் தன்னுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எவனோ ஒருவன் தன்னுடைய ஆதாயத்திற்காக எதற்காக பயன்படுத்துறான்? பொதி சுமக்கிறதுக்காக பயன்படுத்த. நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி, உன் ஆசீர்வாதத்துக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, உனக்காக நீ ஓடிக்கொண்டிருக்க நீ நினைக்கிற. இல்ல, உன்னை எவனோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். உன் மேல ஒரு சுமையை வச்சு, உன் மேல ஒரு அழுத்தத்தை வச்சு, அவன் ஆசீர்வாதமா இருக்கும்படி அவன்தான் பிசாசு.
அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். உன்னை மாத்தி திசை திருப்பி நீ அறிந்து கொள்ள வேண்டியவரை அறிந்து கொள்ளாதபடி யார் இடத்தில் போனா அவனுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி உன் கண்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு உன் கண்களை கட்டி உனக்கு ஆண்டவர் வருவதற்கு முன்பதாகவே உன்னை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்து உன்னை கட்டி வச்சிருக்கிறான். எதற்காக கட்டி வச்சிருக்கான்? கழுதைய பயன்பாட்டு கட்டி வச்சிருக்கிறான். கழுத குட்டியும் கட்டி வச்சிருக்கிறான். எதுக்கு கழுத குட்டி கட்டி வச்சிருக்கிறான்? அது மட்டும் சொகுசா பார்த்துட்டு கட்டி வச்சிருக்கிறான். அது நல்ல ஆசீர்வாதமா தீனியை போட்டு செழிப்பா வளர்க்கிறதுக்காக கட்டி வச்சிருக்கிறான். இல்ல, அதுவும் ஒரு காலத்துல தன்னுடைய தாயை போல பொதி சுமப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதுவும் ஒரு காலத்துல தன்னுடைய தாயை போல பாரத்தை சுமப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதுவும் ஒரு காலத்துல தன்னுடைய பயணத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இதற்காக. அல்லேலூயா, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த கழுதைய பிசாசு எதுக்கு கட்டி வச்சிருக்கிறான்? நிறைய பாரம். இந்த கழுதை ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது, தன்னுடைய எஜமானை நோக்கி பார்த்துடாதபடிக்கு அதன் மேல அழுத்தம், அதன் மேல பாரம், அதன் மேல ஒரு டாஸ்க். அல்லேலூயா, அதுக்கு ஒரு எதிர்காலம். இதுதான்டா உன் எதிர்காலம், இதான்டா உன் நன்மை, பார்த்துக்கோ, இதுக்கு நேராக நீ ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்து, அதுக்கு ஒரு டெஸ்டினேஷனை கொடுத்து, இதான் பயணப்படுகிற தூரம், இந்த இடத்துக்கு தான் நீ போகணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தின் காரியங்களை அதன் மேல அழுத்தி 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 வச்சு அந்த கழுதை கொஞ்சம் கூட நிமிர்ந்து தம்முடைய எஜமானனை உண்மையாய் கர்த்தர் வந்து தேடி வந்திருக்கிற எஜமானனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அந்த கழுதையின் மேல ஒரு பாரம் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அதுக்கு மைண்ட் ஃபுல்லா திணிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த கழுதை மேல. இதுதான் உன் வாழ்க்கை தெரியுமா? இப்படிதான் வாழணும், இதுதான் சட்டம், இந்த சட்டத்துக்குள்ளதான் நீ வாழணும், இதுதான் உன்னுடைய மதம், இதுதான் உன்னுடைய இனம், இதுதான் உன் ஜாதி, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதான் உன் சொந்தம், இதுதான் உன் பந்தம், இதான் உன் எதிர்காலம், இதுதான் உன் வேலை, இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அதற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அல்லேலூயா, யாருக்கு தெரியும்? அந்த கழுதை நீங்களா கூட இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அந்த கழுதை நீங்களா கூட இருக்கலாம், இல்ல உங்க சுத்தி இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், நீங்கள் அறியாதவர்களா இருக்கலாம். ஆனா அந்த கழுதை ஒரு நாளும் தன்னுடைய எஜமானை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நாம அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம். நாம எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? அடுத்த 5 வருஷத்துல நாம இப்படி இருக்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நகை வாங்கணும், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களை பெற்றுக்கணும். நம்ம பாருங்களேன், நம்ம பார்வைலாம் எங்கதான் இருக்கு? நம்ம அழுத்தத்தின் மேல இருக்கு. என்னை அறியாமல் என் முதுகின் மேல ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் ஒரு சுமையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், அது எனக்கே தெரியாது. இதுதான் ஆண்டவர் பாசல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, சொல்லிட்டு தேடியும் வராரு. கழுதை கிட்ட என்ன பண்றாரு? ஒரு சீஷன் அனுப்புறாரு. அப்பா நீ போ, ஒரு கழுதல்ல, ஒரு கழுதை, ஒரு தாய் கழுதை இருக்கும். தாய் கழுதை ஏற்கனவே நம்ம பயங்கரமான சுமையில இருக்குது. ஒரு குட்டி கழுதைப்பா, அதுக்கு இன்னும் பாரம்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு சுமனா என்னன்னு தெரியாது, அதுக்கு வேலைன்னா என்னன்னு தெரியாது, டாஸ்க்னா என்னன்னு தெரியாது. ஆனா அதை பயன்படுத்துவதற்காக தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை பிசாசு பிடிப்பதற்கு முன்பதாக, அதை ஒரு மனுஷன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக அதை எனக்காய் அவிழ்த்து கொண்டு வா, என்னுடைய சுமை இலகுவா இருக்கும். ஆமென் சொல்றாரு. அதெல்லாம் சொல்றாரு ஆண்டவர், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது இலகுவா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் பாரம் உனக்கு பாரமா தெரியாதுப்பா, ஏன் பாரத்தை மேல வைக்கிற? நீ சுமக்கிற சுமை அது உன்னை அழுத்தி போடும். நீ சுமக்கிற அந்த பாரம் உன்னை மீண்டு வர விடாது. நீ சுமக்கிற அந்த பாரம் உன் வாழ்க்கையை அழித்து விடும். நீ சுமக்கிற அந்த பாரம் உன் வாழ்க்கையில நீ என்ன செய்ய வேணும் உனக்கு தெரியாது. எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதற்காகவா நான் வாழ்ந்து, இந்த ஆசை ஒண்ணுமே இல்லை, ஒரு விரக்தி, ஒரு நிராயுத பாணியாய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்போம், இதுக்காகவா நம்ம வாழ்ந்தோம், இதுக்காகவா பிறந்தோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் என்றைக்கு அந்த கழுதையை சந்திக்கிறாரோ, அல்லேலூயா, பாருங்களேன், இது வரைக்கும் இந்த கழுதை எவ்வளவுலாம் வேலை செஞ்சிருக்கும், எவ்வளவு பொதி சுமந்திருக்கும். ஒரு கட்டு கீரையை எக்ஸ்ட்ரா போட்டிருப்பானான்னு தெரியாது. ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு சின்ன ரெக்கக்னிஷன், ஒரு சின்ன பாராட்டு. ஒரு ஆபீஸ்ல கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சா என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு பாராட்டுவாங்க. கழுதைக்கு என்னங்க பாராட்ட போறாங்க? டேய், உன் வேலையா அதுதான், செய். உன்னை வாங்கினதே அதுக்காக தான், உன்னை நான் கூட்டிட்டு வந்தது எதுக்காக? உன்னை அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். பிசாசு அப்படிதான் உங்களை பார்ப்போம். அல்லேலூயா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
நாம இன்னைக்கு கழுத மாதிரி ஓடிட்டு இருக்கிறோம், கழுத மாதிரி சுமந்துட்டு இருக்கிறோம், கழுத மாதிரி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம், கழுதையை போலவே யோசித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆனா உங்களையும் என்னையும் தேடிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. பாருங்களேன், இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஓட்டத்தை ஓடிட்டு இருந்த கழுதை மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்த உடனே இந்த கழுதைக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷன், அல்லேலூயா, இவ்வளவு நாள் இல்லாத ஆசீர்வாதம், இவ்வளவு நாள் இல்லாத நன்மை, இந்த கழுதை முறை ஒரு ஆர்ப்பரிப்பை பார்க்கிறது, இந்த கழுதை முறை ஒரு ஆரவாரத்தை பார்க்கிறது. இந்த கழுதை மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்தவனே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பார்க்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இது வரைக்கும் இந்த கழுதை அப்படி ஓரம் போ, எங்கேயோ போயிட்டு என்ன பண்ணு, ஓரத்துல கட்டி வைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்னைக்கு ஏறினாரோ, கழுதைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் கழுதைக்கு துணியை விரிச்சு போடுறாங்க, மரக்கலையை தரிச்சு போடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த கழுதை மேல ஏறினாரோ அன்றைக்கு அந்த கழுதையோட மதிப்பு கூடினது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த கழுதை, எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த கழுதை இப்ப இயேசு இறங்கிட்டாரு, கொஞ்ச தூரம் தான் பயணப்பட்டாரு. ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் பட்டணம் வரைக்கும் என்ன பண்றாரு, கொஞ்ச தூரம் தான், ஒரு 3 மைல் தூரம் கழுதை மேல என்ன பண்றாரு, பயணப்பட்டு போறாரு. இது கூட அவர் போகணும்னு அவசியம் இல்லை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்காக ஏறி உட்காந்துட்டு போறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து இறங்கி போயிட்டாரு. இந்த கழுதையுடைய வேல்யூ அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? முச்சந்தியில கட்டப்பட்ட கழுதை, ஒன்றுக்கும் உதவாத கழுதை. அல்லேலூயா. எங்க போகணும், இருவழி சந்தியில இங்க போகணுமா அங்க போகணுமான்னு தெரியாத கழுதை, யாராலும் பயன்படுத்தப்படாத கழுதை, மற்றவர்களால் கேவலமாய் பார்க்கப்பட்ட கழுதை, ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சுமப்பதற்கு தயாரான கழுதை, ஒரு எதிர்கால ஓட்ட இதுதான் சொல்லி ஏமாந்து போய் ஏதோ ஒரு அழுத்தத்திற்கு நேராக ஓட வேண்டிய கழுதையை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறின மாத்திரத்துல அதனுடைய மதிப்பு மாறினது என்று சொன்னால், உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருக்கிறார். வெற்றி சிறக்கும்படியாய் அவர் நம் மேல் இருக்கிறபடியினால், அவருடைய வார்த்தை நம்ம மேல் இருக்கிற உங்க மதிப்பை நம்ம மதிப்பை யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு கழுதையா இருப்போம் என்று சொன்னால், யாருக்கோ பயன்பட்ட கழுதை இயேசுவுக்கு என்றைக்கு பயன்பட ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு உங்களுடைய மதிப்பு என் மதிப்பு மாறிடும். அல்லேலூயா. There is no value for that. No value for that. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறின கழுதைக்கு இன்னைக்கு ஒருவேளை அந்த கழுதையோட எலும்பு இருந்துன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு அது ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சுட்டு சொல்லுவாங்க, இது இயேசு கிறிஸ்து ஏறின கழுதை அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வேல்யூ யோசிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து நடந்த இடத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா, அவர் போன பாதைக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா, அவர் சுமந்த சிலுவைக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா, அவர் ஏறின படகுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா, அவரை சுமந்த கழுதைக்கு எவ்வளவு வேல்யூ யோசிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பு சகோதரே சகோதரியே, ஒரு பாரத்தோடு கூட, ஒரு சுமையோடு கூட, ஒரு டாஸ்கோடு கூட, இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி சுயநலத்தோடு கூட நீ ஓடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அவிழ்த்து கொண்டு வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை அவிழ்த்து கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்துல எத்தனை கழுதைகள் வெளியே கட்டப்பட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை கழுதைங்க வெளியே இயேசு கிறிஸ்து போல சீஷனை தான் அனுப்புறாரு. நீ போய் என்ன பண்ணு, இந்த கழுதையே அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வா அப்படின்னு சொல்றாரு. யாராவது உன்னிடத்தில் கேட்பார்கள் என்று சொன்னால், கண்டிப்பா கேட்பான். யார் கேட்பா? கழுதையோட சொந்தக்காரன் கேட்பான். யார் கழுதையோட சொந்தக்காரன்? யார் கழுதையோட சொந்தக்காரன்? பிசாசு கழுதையோட சொந்தக்காரன். இது வரைக்கும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க ஜனங்க, அவனுடைய பிடியில இருக்கிறாங்க, அவன் கொடுக்கிற டாஸ்க்ல ஓடிட்டு இருக்கிறாங்க, அவன் உருவாக்கி வைத்த அந்த வட்டத்திற்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, அவன் உருவாக்கி வச்சிருந்த சட்டத்துக்குள்ள, அந்த திட்டங்களுக்குள்ள, அந்த எதிர்காலத்திற்குள்ள ஜனங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்க போகணும்னு தெரியாது, கடைசியில எங்க போறோம்னு தெரியாது, டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியாது. ஆனா அவன் குறிச்ச இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு தன்னுடைய சமாதானத்தை எழுந்து, சந்தோஷத்தை எழுந்து, ஒரு மிகப்பெரிய பாரத்துக்கு நேர ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி கட்டப்பட்டிருக்கிற கழுதையை அவிழ்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், உங்களை என்னை ஏற்கனவே ஆண்டவர் அவிழ்த்து கொண்டு வந்து சீஷனாய் வைத்திருக்கிறார். நீங்களும் நான் அப்படிப்பட்ட கழுதியா தான் இருந்தோம். ஆனா உங்களை என்னை ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, அவிழ்த்து கொண்டு வந்து அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய், அவருடைய சீஷனாய் இன்றைக்கு வைத்திருக்கிறபடினால் உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ இப்போ எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் என்ன பண்ணு, கட்டப்பட்டு இருக்கிற அநேக ஜனங்களை பார்ப்ப. அல்லேலூயா. அவங்க மேல ஒரு பாரம் இருக்கிறத பார்க்கிறேன், அவங்க மேல ஒரு மன அழுத்தம் இருக்கிறத பார்க்கிறேன், அவங்க தனக்காக ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறேன், சுயநலத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன், மற்றவர்களை பற்றின கரிசனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன், இருதயம் முழுவதுமாய் கடினமாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். அந்த கழுதையை கட்டவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற செய்தியே அதுதான்.
இப்படிப்பட்ட கழுதைகள், அல்லேலூயா. கழுதை என்று சொன்னா நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. கழுதை என்று சொன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம். கழுதை என்று சொன்னால் ஒரு மேன்மையின் அடையாளம். இன்னைக்கு நம்ம கழுதையை கழுதன்றோம், திட்டுறதுக்கு கழுதையை பயன்படுத்துறோம். அன்றைக்கு கழுதைதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் நம்ம என்ன பண்றாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. இவளை அவிழ்க்க வேண்டிய சூழ்நிலை, இவளை அவிழ்க்க வேண்டிய கட்டாயம், இவளை அவிழ்க்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடு. கண்டிப்பா பிசாசு கேட்பான், ஏன்டா அவுக்குற? இவ்வளவு நாள் என்னோட கழுதையா இருந்திருக்கு, இவ்வளவு ஏன் கண்ட்ரோல்ல இருந்தது, உனக்கு அவிழ்ப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? ஆண்டு சொல்றாரு, நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம், the higher authority. ஆமென் சொல்லுங்க. உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மேலான அதிகாரத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார். என்ன அதிகாரம் என்று சொன்னால் கட்டவிழ்க்கிற அதிகாரம். ஆமென் சொல்லுங்க. உலகத்தின் ஜனங்களை கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும், பாருங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறவும். ஆமென் சொல்ல. கட்டவிழ்த்தலை சொல்லுகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவரை மேல கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நீ போய் சொன்னா அவன் கட்டு உடையும், நீ போய் பேசினா அவன் கட்டு அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. போய் பேசணும். இயேசு சொல்ற, நீ போய் என்ன பண்ணு, கட்ட அவிழ்த்து கொண்டு வா. யாரா கேட்டா சொல்லு, என் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. அவன் எதுவுமே பேச முடியாது. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிட்டா பிசாசால ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. நீ தயங்கி தயங்கி போய் நிக்கிற வரைக்கும் இதை அவுக்கலாமா, இதை வேணாவா, சொல்லலாமா, நம்மளை பத்தி என்ன நினைக்க, இந்த கழுதை நம்மள கழுதை நினைச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நின்றுட்டே இருந்தனா அந்த கழுதைக்கும் பிரயோஜனம் இல்லை, அதுவும் கடைசி வரைக்கும் தான் இருக்கும், நுகத்தடியை சுமந்து கொண்டு இருக்கும். உனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியாதவனா மாறிடுவேன். ஆனா என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் ஸ்ட்ரெயிட்டா உன் வேலையே என்னதான், எஜமான்ட்ட பேசணும் அவசியமே இல்லை. எஜமான் ஏன் என்று சொன்னா அவன் அதுக்கு அதிகாரியே இல்லை. நீ போய் கட்ட அவிழ்க்க வேண்டியதான் வேலை. அவன் வந்தாடா சொல்லணும், அவன் வந்து கேட்கறானா சொல்லணும். பிசாசு வந்து கேட்கறான் ஏதோ ஒரு விதத்துல, ஏன்டா அவுக்குற அப்படின்னு சொல்லி